மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் பாரதி அவர்களோடு நானும் ஆதவ் அவர்களும் நேரடியாக பேசினோம். இந்த செஷன் முடிந்த பிறகு இன்று மாலையே அந்த தூய்மை தொழிலாளர்களை நேரிலும் சந்தித்து அவர்களோட பல வகையான கோரிக்கைகள் இருக்கு, நீண்ட நெடுங்காலமா இருக்கு, அது பேசி சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். உன் தாய் பத்துங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று சென்று வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன சப்போர்ட் பண்ணலான்னு, என்ன ஹெல்ப் பண்ணலான்னு மத்தியில முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இதோட கடைசியை இறுதியா முடிச்சுக்கலாம். முடிச்சிடலாமா? பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 11 அமைச்சர் வாங்கிட்டு தான் நீங்க இதை பண்ணீங்க. நல்லா தெரியும், நாடு 11 அமைச்சர் அங்கே இடம்பெற்றீர்கள், மறந்து விடக் கூடாது. என்னன்னா அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் இது சம்பந்தமாக யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? No problem. No. I am not crying. So I saw all the treatments. Not crying, sir. இந்த திமுக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், விசிக ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், ஐஎம்எல் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு. நாங்க பதிவு பண்ணிடுறேன் இல்ல, இது ஒரு ஜனநாயக விவாதம், பதிவு பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 22-23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 சும்மாரியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் 2026ல தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க, தனி பெரும் கட்சியாக நின்று 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். என்னது? என்ன டீசென்ட்டா முடிச்சுக்கறங்க, கைய முறுக்குற நீ. 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திட்ட 14ல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. எங்களை மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தேர்தல்ல 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். 50 தொகுதியை தொற்று சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 தொகுதி தொற்று சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோட அருமை திமுகவுக்கு தெரியும். ஏண்டா சும்மா இப்ப போலாம் மடங்கி உள்ள தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் G2 நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. நீங்களாம் மனுஷங்களாடா? மனுஷனாயா நீ? மனுஷனாடா நீங்களா? என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற? ஏயா என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்களாம்? எவன் அவங்களுக்கு வேலை கொடுத்தான்? நீங்கள் ஏதோ இந்த நாட்டிற்காக போராடியவர் போலவும், நீங்கள் ஏதோ இந்த சமூக புரட்சிக்காக வித்திட்டவர் போலவும். ஐயா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே.
இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட, அதை நம்புனா நம்பி போடா. இந்த சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.